முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கு இணங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக தொண்டர்களிடமிருந்து இன்று 5வது நாளாக பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. மேலும் பலர் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அஇஅதிமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மனுக்கள் கடந்த 16ஆம் தேதி முதல் பெறப்பட்டு வருகின்றன. 5ஆம் நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அஇஅதிமுக சார்பில் கழக தொண்டர்களுக்கு விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களும் பெறப்பட்டு வருகின்றன. தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சென்னை அடையாறில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று 5வது நாளாக விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் பல கழக தொண்டர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர். ஏராளமான நலத்திட்டங்களை அம்மார்கள் வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். இன்று மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. வரும் உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயம் 100க்கு 100 இடத்தை பிடிப்போம் உறுதியா நாங்க நம்புறோம். உள்ளாட்சி தேர்தலில் 100க்கு 100 புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் வெற்றி வாய்ப்பை அம்மாவின் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று வடசென்னை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய தொகுதிகளின் கீழ் உள்ள வார்டுகளுக்கு முல்லை நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று 5வது நாளாக அஇஅதிமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் நடைபெற்று வருகிறது. ஏராளமான கழக தொண்டர்கள் விருப்ப மனுக்களை வாங்கி பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். தென்சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தியாகராய நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் கழக தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் இன்று 5வது நாளாக பெறப்பட்டன. ஏராளமான கழக தொண்டர்கள் இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மனுக்களை வாங்கி பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். இந்த உள்ளாட்சி தேர்தலில் 100% 50% மகளிருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்காங்க. இதனால மகளிர்கிட்ட அம்மா அவர்களுக்கு நல்ல இன்னும் நம்பிக்கை அதிகமாக இருக்கு. அதனால உள்ளாட்சி தேர்தலையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமை நல்லாட்சியே வரும், கண்டிப்பா நடக்கும். அரசியல் வரலாற்றில் ஒரே தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டும்தான். அவங்க சிறிய தலைமையில மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடித்தட்டு மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வடசென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சூளைமேடு பகுதியில் அமைந்துள்ள திருமண மண்டபம் ஒன்றில் இன்று 5வது நாளாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. ஏராளமான கழக தொண்டர்கள் விருப்ப மனுக்களை வாங்கி ஆர்வத்துடன் பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக அலுவலகத்தில் திருவண்ணாமலை, தண்டராம்பட்டு, செங்கம் உள்ளிட்ட 8 ஒன்றியங்களைச் சேர்ந்த கழகத்தினர் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளுக்கான விண்ணப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக அலுவலகத்தில் இன்று 5ஆம் நாளாக கழக தொண்டர்களிடமிருந்து விண்ணப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதுவரை 680 பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அம்மா 50% பெண்களுக்காண்டி அதோட பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் உதவி பண்ணியிருக்காங்க. 100% உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிட விரும்பும் கழக தொண்டர்கள் சென்னை கோவிலம்பாக்கத்தில் இன்று 5ஆம் நாளாக விருப்ப மனு விண்ணப்ப படிவங்களை வாங்கிச் சென்றனர். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களையும் கழக பொறுப்பாளர்களிடம் வழங்கினர்.